السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ربي زدنا علما. الحمد لله sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நம்ம இப்போது 89வது சூறாவான அல் ஃபஜ்ரில் 17லேருந்து 20வது ஆயத்து வரைக்கும் பார்க்க போகிறோம். இன்ஷால்லா இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இதில் விஷயத்த சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, இப்போது ஒரு தீமை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீமை ஒரு அடியான் எதன் காரணமாக செய்கிறான் அப்படின்னு சொன்னால், செல்வத்தின் காரணமாக எப்படியெல்லாம் தீமை செய்கிறான் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வகையில் தான் இந்த 17லேருந்து 20 ஆயத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷால்லா நம்ம இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். அதாவது கல்லா அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி இல்லை, அவ்வாறல்ல அப்படின்னு அர்த்தம். அவ்வாறன்று என்னன்னா பல்லுனா மாறாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், லா துக்ரிமூன அப்படின்னா நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. லானா இல்லை அப்படின்னு அர்த்தம். துக்ரிமூனா கண்ணியப்படுத்துறது. ஓகே, அப்போ லா துக்ரிமூன அப்படின்னா நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. யாரை? அல் யத்தீம, அனாதையை. யத்தீமை நீங்கள் கண்ணியப்படுத்துறதே கிடையாது. அதாவது அனாதையை நீங்கள் கண்ணியப்படுத்துறது இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி அவ்வாறல்ல அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வசனங்களில் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கணுங்கிறதுக்காக கண்ணியத்தையும் கொடுத்து பாக்கியங்களையும் அருள்னா அவன் என்ன சொல்வானா, ரப்பி அக்ரமன் அப்படின்னு சொல்லுவான். எனது ரட்சகன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? அதே மாதிரியே அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்கணுன்ட்டு அவனுக்குரிய அந்த அதாவது ரணத்தை மட்டுப்படுத்தினான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்தை சுருக்கும்போது என்ன சொல்லுவானா, ரப்பி அஹானன்னு சொல்லிடுவான். என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இல்லை, நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துறது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது யத்தீம் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன் பேரண்ட்டு, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கும். அதாவது பொதுவாக யத்தீமுங்கிறவங்க ஒரு பேசிக்கான நீட்ஸையே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, உண்ண உணவு, அதாவது உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது கூட அவங்களுக்கு இருக்காது. ஓகே, அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது அவங்க ஏற்கனவே பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நான் முஸ்லீமாக இருக்கிறாங்க, நிராகரிப்பாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்டேருந்து பிரிஞ்சு இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அப்போ அந்த இஸ்லாம் அந்த பெற்றோர்கள்ட்டேருந்து பிரிஞ்சு வந்த பிள்ளைகளும் கூட யத்தீமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சில பெண்கள் முஸ்லீமாக இருக்கிறாங்க, அந்த பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க, அவங்கள கவனிக்கிறதுக்கும் யாருமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியானவங்க இருக்காங்க பார்த்திங்களா. இவங்க எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு ஹெல்ப்புக்கு அவங்கள்ட்ட யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. சரி, அவங்களுக்கு சமூகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, முதல் விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லைன்னு தான் சொல்கிறான். ஏன்னா இங்கே நீ சாப்பாடு கொடு, நீ அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. யத்தீமுக்கு இதெல்லாம் செய் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லைன்னு சொல்கிறான். நீ உனக்கு காசு பணம்லாம் கொடுக்க வேணாம், கொஞ்சம் மரியாதையாவது கொடு அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஓகேவா? ஸோ நீ ரெஸ்பெக்டை கொடு, ஆனர் பண்ணு, அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு 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 மனுஷனாக அவனை மதி அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, யார் ஒரு வீக்கான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆளுங்க தான் இல்லையா. இல்லைனா வெல் டு டூ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துலேயும் இல்லை சொந்தங்கள்லையும் ஒரு நிறைய பேர் இருக்கிறவங்கள ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் செல்வமும் இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலைமை சமூகத்துடைய பார்வையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மக்களுக்கு நீ கண்ணியத்தை கொடு, அனாதைகளுக்கு நீ கண்ணியப்படுத்து, நீ தான் கண்ணியப்படுத்துறது இல்லையே அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க.
ஓகேவா? நீங்களோ அனாதையை கண்ணியப்படுத்துவதும் இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறான். என்ன ஒரு இதுனா, முஸ்லீம்ஸாக இருக்கக்கூடியவங்க நம்மளும் இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது இல்லையா? அதாவது ஒரு எத்தீமை வந்து எத்தீமுக்கு ஒரு கார்டியனாக இருந்தீங்க, அவங்கள வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நான் வந்து உங்களோட சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு 2 விரலையும் சேர்த்து வச்சு சொன்னாங்க. அதாவது ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்து வச்சு சொன்னாங்க. ஓகேவா? அவ்வளவு க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எத்தீம்களை கவனிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அடுத்ததாக 18வது ஆயத்தை பாருங்கள். வலா தஹாத்தூன அலா துஆமில் மிஸ்கீன். வலா அப்படின்னா மேலும் இல்லை. ஓகே, மேலும் இல்லை, இன்னும் இல்லை. என்ன அப்படின்னா வலா தஹாத்தூனா தூண்டுறது. ஓகேவா? தூண்டுதல். தஹாத்தூனா அதாவது ஒரு ஒரு தூண்டுதல் இருக்கிறது. அப்போது இன்னும் தூண்டுவதும் இல்லை. எதுக்கு? அலா தாமி. தாம்னா உணவு அப்படின்னு அர்த்தம். உணவிற்கு, உணவின் மீது அப்படின்னு அர்த்தம். அல் மிஸ்கீன் அப்படின்னா ஏழையின். அப்போது ஏழைக்கு நீங்கள் உணவளிக்காததுடன் மற்றவரையும் உணவளிக்கும்படி தூண்டுவதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ வந்து என்கரேஜே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது நினைக்கிறதும் இல்லை, பிறரை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. நீயும் கொடுக்க மாட்டே, அடுத்தவங்களையும் கொடுக்க விட மாட்டேங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஏழைகளுக்கு நீங்களும் உணவளிக்காததுடன் மற்றுமுள்ள எவரையும் உணவளிக்க ஒருவரை ஒருவர் தூண்டுவதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இது வந்து அதற்கு மேற்கொண்டு நீ ஃபஸ்ட்டு கண்ணியத்தை கொடு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சமூகத்தில் வந்து இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோம்லெஸ் பர்சன் தான் சொல்லுவோம் இல்லையா? ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க, ஒரு வீடு வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்ணியத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறமா தாவா பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகேவா? அதாவது இது ஒரு என்ன சொல்கிறதுனா, என்கரேஜ் பண்ணணும். செல்வத்தை கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள், பிறரையும் வந்து செய்ய சொல்லி தூண்டுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் வந்து நம்ம தான் சம்பாரித்தோம், அதனால தான் நான் செல்வந்தராக இருக்கேன் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்கள விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா செல்வந்தர் அப்படிங்கிறவங்க வந்து அல்லாஹ்வுடைய நேமத்தை அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். ஏன் வழங்கியிருக்கிறான்? பிறருக்கு கொடுத்து உதவணுங்கிறதுக்கான சோதனை அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை சோதனையாக எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இது என்னால் தான் கிடச்சிது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுனால தான் எனக்கு வந்து பணம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நான் வந்து ஏழைகளுக்கு இந்த மாதிரி பிறரையும் செய்ய சொல்லி நான் செய்கிறதன் மூலமாக, நான் சதக்கா பண்ணுறதன் மூலமாக பிறரும் அதை பார்த்து சதக்கா பண்ணுவாங்க. நான் வந்து ஜக்காத்து கொடுக்கறதன் மூலமாக பிறரும் என்னை பார்த்து செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கப்புறம் பிறரையும் செய்ய சொல்லி தூண்டணும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறது என்ன? நீங்கள் செய்கிறதே கிடையாது, நீங்களும் செய்கிறதில்ல, பிறரையும் தூண்டுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததா 19வது ஆயத்தை பாருங்க. வதக்குலூன துராச அக்கலல்லம்மா. வதக்குலூன அப்படின்னா அதாவது இன்னும் புசிக்கிறீர்கள். தக்குல் அப்படின்னா சாப்பிட்றது. ஓகேவா? இன்னும் புசிக்கிறீர்கள். அதாவது அத்துராச அப்படின்னா பிறருடைய சொத்தை. அக்கலல்லம்மா எப்படி? சேர்த்து புசித்தல். அதாவது பிறருடைய அனந்தர சொத்துக்களை சேர்த்து உண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போது இந்த மேலே 2 விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் கண்ணியப்படுத்துறதும் கிடையாது அனாதைகளை, அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கிறதும் கிடையாது, பிறரையும் உணவளிக்கணும்னு சொல்லி ஒருவரை ஒருவர் நீங்கள் தூண்டுறதும் கிடையாது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் மேற்கொண்டு வேற என்ன செய்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இதோட நிறுத்துறீங்களா நீங்கள்? இன்னும் வேற என்ன தெரியுமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துராச அதாவது வாரிசு பொருளை ஒரேடியாக புசிச்சிடுறீங்க, ஒரேடியாக சாப்பிட்றீங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் வந்து ஒரிஜினலாகவே பணக்காரனாக இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு பணத்து மேலே ஆசை வரும்.
இன்னும் நான் வந்து பணக்காரனாகணும், இன்னும் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படின்னா அதாவது பிறருடைய சொத்தை அபகரிக்கிறதன் மூலமாக ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்களுக்கு மேலே சொத்து எழுதப்பட்டிருக்குது, ஆனால் அவர் வந்து எப்படா இறப்பார், அவரோட நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதாவது அக்கலல் லம்மா, இந்த லம் அப்படிங்கிறது வந்து இந்த 2 கையும் வச்சு சுருட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது என்ன சொல்கிறது, 2 கையும் அப்படியே வச்சு வலிச்சுக்கிறது அப்படின்னா பேசுவாங்க. அதாவது சாப்பிடும் போது நல்லா வலிச்சு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நல்லா ஒரு பருக்கை இல்லாமல் அழகாக எடுத்து சாப்பிடு, ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் வந்து ஒன்று கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொத்தை வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்களாம். ஓகே, ஒரேடியாக புசித்து விடுகிறீர்கள் அப்படின்னா அக்கலை லம்மானா ஒரேடியாக ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட நிமிச்சம் வைக்கல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து ஏழைகளோட அனாதைகளோட செல்வத்தை புசிக்கிறீங்க. இது வந்து அனாதைகளை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அதாவது அனாதைகளுடைய வாரிசு பொருளை ஒரேடியாக நீங்கள் வந்து புசிச்சுக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து டைரெக்டாக நிராகரிப்பாளர்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் சமூகத்துலேயும் சில கல்ச்சுரல் கலாச்சார பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அண்ணன் தங்கச்சிங்கக்குள்ளாரையோ இல்லை அண்ணன் தம்பிங்களுக்குள்ளாரையோ இல்லை சொத்து பங்கீடு பண்ணுறதுக்குள்ளார இருக்கட்டுமே, சொத்துன்னு வரும்போது மட்டும் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வந்துடுது. ஏன் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கம்மியாக கொடுத்தீங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வர்றதை பார்க்குறோம். ஈவன் முஸ்லீம் குடும்பத்தில் வர்றதையே நம்ம பார்க்குறோம். இத்தனைக்கும் முஸ்லீம் குடும்பத்துக்கு நமக்கு வந்து வசியத்து இருக்குது இல்லையா? நமக்கு சொத்துரிமை சட்டமே நமக்கு இருக்குது. ஆனாலும் அதை வந்து ஜமாத்துக்காரங்கள்ட்ட கொடுத்து அதை சரியாக பிரித்து அப்படி யாரும் பண்ணாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளார மாற்ற குடும்பங்கள் ஏராளமாக இருக்குது இல்லையா? அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி இந்த வாரிசு பொருளை ஒரேடியாக வந்து புசிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக 20வது ஆயத்தை பாருங்கள். வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. வத்துஹிப்பூன அப்படின்னா மேலும் இன்னும் நேசிக்கிறீர்கள். அல் மால எதை நேசிக்கிறாங்க? அல் மால செல்வத்தை பணத்தை, மணினா மாலுனா மணின்னு அர்த்தம். ஹுப்பன்னா நேசித்தல். ஜம்மா எப்படி நேசிக்கிறாங்களாம்? கடுமையாக, ரொம்ப. மேலும் நீங்கள் மிக்க அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதாவது எக்ஸீடுன்னு அர்த்தம். ஜம்மானா எக்ஸீட் ஆகிறது. அந்த லவ் வந்து இம்மன்ஸாக இருக்குது, அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னும் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறீர்கள் அப்படின்னு இங்கே வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு பர்சன் வந்து, ஒரு மனிதன் வந்து ஒரு தீமையை செய்கிறதோட அடித்தளம் என்ன தெரியுமா? ஒரு தீமையை ஒரு மனிதன் வந்து செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிக்கஸ்ட் க்ரைமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் மேல் உள்ள மோகம். ஓகேவா? செல்வத்தின் மேல் உள்ள மோகம். இதுதான் வந்து அவனை வந்து தூண்டி விடும். ஓகேவா? ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்கிறான்னா இதுதான் அதோடைய பேஸு. இந்த அடிப்படையில் தான் இது தன் மனசுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே தீமை மட்டுமே நடக்கும். ஓகேவா? அதனால தான் ஜம்மா அப்படின்னாக்கா ரொம்ப 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 அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபுல்லாக லோடாகிறது, ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜம்மா. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஃபுல் வெல்த்து. ஓகே, அப்போது என்னென்னா அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பணம் நம்ம கூடவே தான் இருக்க போகுது, நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே தான் இருக்க போகுது அப்படின்னு நினப்பாங்க. இல்லைனா நம்ம ஃபுல் பரம்பரைக்கும், நம்மளுடைய குடும்பங்கள் எத்தனை பரம்பரை வருதோ அத்தனை பரம்பரைங்களுக்கும் இந்த சொத்து இருந்துக்கிட்டே போக போகுது. இப்போ நம்ம தமிழில் கூட சொல்லுவோம்ல, 7 பரம்பரைக்கு சம்பாதிக்கிறான் பாரு, 7 பரம்பரைக்காக சம்பாரிச்சிட்ருக்கான் அப்படின்லாம் இந்த பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜம்மா அப்படிங்கிறது வந்து எனார்மஸாக, ஓகே, இம்மன்ஸாக வந்து பணத்து மேலே மோகம் கொள்வது. சுப்ஹானல்லாஹ். இதை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கள் வழியாக நமக்கு புரிய வைக்கிறான்.
ஸோ செல்வத்து மேலே அதிகமாக மோகம் கொள்ளாதீங்க, கடுமையான ஒரு அன்பு வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு வந்து எச்சரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ மனிதர்கள் வந்து உலகத்தில் பெரிதாக வந்து கருதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தின் மேலே உள்ள மோகத்தை தான் இல்லையா? ஸோ பணத்தை தான் வந்து பெருசாக நினைக்கிறாங்க, அனாதைகளை வந்து கேவலமாக கருதுகிறாங்க, பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்கறது கிடையாது, பிறருடைய பொருள்களை வந்து அவங்களுக்கு கொஞ்சமும் சேராமல் முழுவதையும் விழுங்கி விடுறது. இங்கே வந்து எடுத்துக்கிறதுலாம் சொல்லலை, விழுங்குறதுங்கிற வேர்டை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான். ஓகேவா? ஒரேடியாக புசிச்சுக்கிறாங்க, அக்கல லம்மா அப்படின்னு சொல்கிறான். அதாவது கேவலமாக வந்து அவங்கள நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதாவது ஆதரவே இல்லாமல் அந்த வாரிசுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொத்துகளையும் அபகரிச்சுக்கிறாங்க. பசிச்சவங்களுக்கு உணவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. பொருளை சேர்க்கறதுலையே தான் அவங்களுக்கு கவனம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுலேயே தான் குறியாக இருக்காங்க. நியாயம் அநியாயம் நல்வழி தீய வழி அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. ஸோ குறைஷிகள் கிட்ட வந்து இந்த மாதிரியான துர்குணங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்கான் இந்த ஆயத்துக்கள் மூலமாக. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கதியை பற்றியும் நிறைய வசனங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய இறுதி கதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எவர்கள் வந்து அனாதை பொருள்களை வந்து அநியாயமாக சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து தங்களுடைய வயிறுகளில் நெருப்பை தான் சாப்பிட்டுட்டு நிரப்புறாங்க. சீக்கிரமாக அவங்க வந்து துளிர் விட்டு எறியக்கூடிய நெருப்பு நரகத்தில் நுழைவாங்க அப்படின்னு அவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வெவ்வேறு ஆயத்துக்களில் குரானில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி அனாதைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அனாதைகளோட சொத்துக்களை பறித்து விழுங்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. இறந்தவர்களுடைய சொத்துக்களையும் அவங்க வந்து வாரிசுகளுக்கு சரியாக அதை வந்து முறைப்படி பங்கிட்டு கொடுக்காம ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? கொடிய குற்றவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகேவா? அதனால தான் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறேன், நீங்கள் வந்து அனாதைகளுக்கு அவங்களுடைய பொருள்களை கொடுத்துருங்க. அதாவது நல்லதுக்கு பதிலாக கெட்டதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பொருள்களை வந்து உங்களுடைய பொருள்களோட சேர்த்து சாப்பிட்றாதீங்க, நிச்சயமாக அது பெரிய பாவமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இது ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூரத்து நிசால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி எல்லாமே நமக்கு சொல்லி காமிக்கிறான் 10வது ஆயத்தில். ஸோ அனாதைகளை வந்து நீங்கள் எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னது? பணத்தின் மேல் உள்ள மோகம், செல்வத்தின் மேல் உள்ள மோகம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இந்த செல்வம் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது என்னன்னு நினைக்கணும், பாக்கியம் கிடச்சிச்சின்னா என்ன நினைக்கணும், இது வந்து அல்லாஹ் எனக்கான சோதனையாக கொடுத்துருக்குறான், நான் வந்து அல்லாஹ்வினுடைய நியாமத்தை பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு இந்த செல்வத்தையே கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு என்னென்ன கட்டளைகள் இருக்குன்னா, அனாதைகளை கண்ணியப்படுத்தணும், அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அதே மாதிரி பிறரையும் என்கரேஜ் பண்ணணும், பிறரையும் வந்து கொடுக்கணும், தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வாரிசு பொருள்களை வந்து நம்மளே எடுத்துக்கக்கூடாது, அனாதைகளுடைய சொத்துக்களை வந்து நம்ம பறிச்சுக்கக்கூடாது, விழுங்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை இருக்குது. அதுக்கப்புறமா பொருள் மேலே அளவு கடந்த பிரியம் வைக்காதீங்க அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், சூரா அல் ஃபஜ்ரில் 17லேருந்து 20 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாம். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். இதில் பாருங்கள், கா ஃபதா லாம் ஷத்தா கல், லாம் ஃபதா அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டியாக சுவாத லாம் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு நிறுத்த குறியீடு. அது அதாவது ஸ்டாப்பிங் சைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து அல் வஸ்லுல் அவுலா அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. இது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ஓதலாம், கண்டினியூஸாக தொடர்ந்து ஓதுறது சிறந்தது, வஸ்லு பண்ணி ஓதுறது சிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது கல்லா பல்லா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ஓதிடலாம், கல்லா அப்படின்னு நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்ததாக
ப ஃபதா லாம் ஷத்தா பல், லாம் ஃபதா அலிஃப் மத்து லா, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். இதில் பாருங்கள், பல்லில் ஒரு லாம் இருக்குது, அடுத்ததான் லால ஒரு லாம் இருக்குதா. ஆனால் அந்த லால உள்ள லாம்னுக்கு மேலே தான் ஷத்தா இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா பல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுகாம் பண்ணுவோம். இந்த இதுகாம்னா என்ன, இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த இதுகாம் பேர் வந்து இதுகாம் முத்தமாசிலைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதாவது ஒரே எழுத்து இருக்கும், ஒரே மஹரஜை கொண்டு இருக்கும். ஓகேவா, இதுகாம் முத்தமாசிலைன் சகீர் அப்படின்னு இதுக்கு சொல்லப்படும். இந்த சட்டத்துக்கு பேர். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஓதிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், த தொமா கேஃப் சுகுன் துக். துக், இந்த கேஃப் சுக்குனுக்கு வந்து நம்ம ஹம்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக ரா கஸ்ராரி தர்கைக்கா ஓதணும், லைட்டாக தான் ஓதணும். அடுத்தது மீம் தொமா வாவ் சுகுன் மூ. இந்த இடத்துல வந்து வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபதா லாம் சுகுன் நல். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம், ட்ராப் பண்ணிடுவோம். அடுத்ததான் துக்ரி மூனல். அடுத்தது யா ஃபதா த கெஸ்ரா யா சுகுன் தீ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. அடுத்தது மீம் ஃபதா ம, அதாவது யத்தீம அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த மீம் ஃபதா என்னவாகும், மீம் சுக்குனாக மாறிக்கும். ஓகேவா, அப்போது எப்படி நிறுத்தணும், யத்தீம். ஏன் இங்கே என்ன சட்டம் வருது, மத்தல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம் வருது. ஓகேவா, அப்போது 2, 4, 6 ஹரக்கத்தரவுக்கு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஓதிக்கலாம். ஓகே, இது எப்படி ஓதணும் அப்போ, கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 18வது ஆயத்தை பாருங்கள். வலா வலா வாவ் ஃபத்ஹா, வாவ் வந்து உதட எழுத்து. ஓகே, ஷஃபத்தான். அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா, 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும், அலிஃப் மத்து. அப்போது வலா. அடுத்தது த ஃபத்ஹா த, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், தோதில் ஷத்தா வந்துருக்குது. அப்போது ஹத் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா தாத் தொம்மா வாவ் சுகுன் தூ அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஏன்னா அங்கே வாவுல் மத் இருக்குது. இந்த சட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தல் ஜா, அதாவது வாஜிப், மத்தல் ஜாயிஸு. அதுக்கப்புறமா இதை என்ன சொல்லுவோம், மத்தல் லாசிம் அல் கலமி முசக்கல்னு சொல்லுவோம் இந்த சட்டத்துக்கு பேர். ஓகேவா, மத்தல் லாசிம் அல் கலமி முசக்கல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஹது அப்படின்னு சொல்லும்போது 6 ஹரக்கத் அளவுக்கு வரைக்கும் நீட்டி நம்ம ஓதணும். ஓகேவா, 6 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது தஹ தூன தூன, அங்கே 2 ஹரக்கத்து. ஓகே, தஹ தூன. ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் ஐன் ஃபத்ஹா இது நடு, அதாவது வசத்தல் ஹல்க்கு நடுத்தொண்டை. அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து ல ல, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது தோ ஃபத்ஹா தோ, ஐன் ஃபத்ஹா அலிஃப் மத்து இருக்குது, அலிஃப் சுக்கூன். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அந்த தோ அப்படிங்கிறது வந்து ஹெவி லெட்டர். ஓகே, நல்ல வாயை ஓப்பன் பண்ணி ஓதுங்க, இஸ்திஅலா எழுத்து. அப்புறம் தோ ஆ. அடுத்தது மீம் கெஸ்ரா லாம் சுக்கூன் மில் மில். ஓகே, தோ ஆ மில். அடுத்தது மீம் கெஸ்ரா சீன் சுக்கூன் மிஸ் 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 அப்படின்னு சொல்லும் போது இந்த சீன் சுக்கூன் ஹம்ஸ் பண்ணணும், காற்று நல்லா வெளியில் விடணும். அடுத்ததான் கேஃப் கெஸ்ரா யா சுக்கூன் கீ, நூன் கெஸ்ரா நீ. அப்போது தாமில் மிஸ்கீனி அப்படின்னு இருக்குது இல்லையா. அந்த நூன் கெஸ்ரா நீயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வக்ஃபு பண்ணுறதுனால அந்த நூன் சுக்குனை மாற்றிடுவோம். அப்போ இங்கே என்ன சட்டம், அதில் ஆறுதலில் சுக்குன் சட்டம். ஓகே, அப்போ நீட்டி நம்ம நிப்பாட்டணும். இதை எப்படி ஓதணும், ولا تحاضون على طعام المسكين. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 19வது ஆயத்தை பாருங்கள். வாவ் ஃபத்ஹா வ, த ஃபத்ஹா ஹம்சா சுகுன் த த. ஓகே, ஒரு ஸ்டாப், ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் தான் கொடுக்கணும். சரியா, அந்த இடத்துல வந்து இந்த கல்கலெல்லாம் கொடுத்துடாதீங்க, அசர்ச்செல்லாம் ஓதக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஸ்டாப், த, அவ்வளோதான். வ த. அடுத்தது காஃப் தொமா கு, லாம் தொமா வாவ் சுகூன் லூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும், வாவுல் மத்து. நூன் ஃபத்ஹா த ஷத்தா நத் நத். அடுத்தது த தொமா து. அப்போது வ த குலூ நத் து, வ த, அதாவது வ த குலூ நத் து. ரா ஃபத்ஹா அலிஃப் மத்து ரா, இது வந்து தஃஹீமாக ஓதணும். ஓகே, அடுத்ததான் ச ஃபத்ஹா ச,
وَتَأْكُلُونَ التُّرَاثَ. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா காஃப் சுக்கூன் அக் அக். லாம் ஃபத்ஹத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்தில் லாம் ஷத்தா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம். ஓகே, இதுகாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிலா குன்னா, ஓகே, கைரி குன்னா பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து முழுமையாக இணைது, ஓகேவா? அப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காமில்னு சொல்லுவோம், பூரணமாக இணைது. அப்போது இதுகாம் காமில் பிலா குன்னா அப்படிங்கிறது இதனுடைய சட்டம், ஓகேவா? அப்போது அக்லல் லம்மா, இந்த இடத்துல லாம் ஃபத்தா மீம் ஷத்தா. அடுத்தது மீமில் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபத்ஹத்தைன் வந்துருக்குது. அப்போது ஃபத்ஹத்தைன் இருந்துச்சுன்னா நம்ம நிறுத்தும் போது 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டுவோம், ஓகேவா? அப்போது மத்தல் ஐவத் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும் ஃபத்ஹத்தைன் வந்துச்சுன்னா, சரியா? அப்போ இதை எப்படி ஓதணும்? وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا. ஓகே, லம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த மீம் ஷத்தாக்கும் நூன் ஷத்தா எங்கெல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும், ஓகே? நல்லா வந்து பூரணமாக குன்னா கொடுக்கணும். அடுத்தது 20வது ஆயத்தை பாருங்கள். வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. இதில் வா ஃபத்ஹா த தொம்மா, ஹ கெசரா, ப ஷத்தா, ஹிப் ப தொம்மா, வாவ் சுக்குன் பூ, 2 ஹரக்கத்தை நீட்டுவோம், வாவுல் மத்து. அடுத்தது நூன் ஃபத்ஹா லாம் சுக்குன் நல், நடுவில் இருக்கிற ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து ம, அலிஃப் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது லாம் ஃபத்ஹா ல, வத்துஹிப்பூனல் மால. அடுத்தது ஹ தொமா ப ஷத்தா ஹுப் ப ஃபத்ஹத்தைன் வந்திருக்கா, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? ஜீம் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும், ஓகே? இஹ்ஃபா ஹக்கீக்கி அப்படின்னு இதுக்கு இந்த சட்டத்துக்கு பேர் இஹ்ஃபா ஹக்கீக்கி. அப்போது இதை வந்து நம்ம இஹ்ஃபா அதாவது மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஹுப்பன் ஹுப்பன் அப்படின்னு மறைக்கணும், சரியா? அடுத்ததாக ஜீம் ஃபத்ஹா மீம் ஷத்தா ஜம், மீம் ஃபத்ஹத்தேன் இருக்குது. அப்போது நிப்பாட்டுறதுனால வக்ஃபு பண்ணுறதுனால நம்ம முதல் 50 சட்டத்தை பயன்படுத்தி 2 அலிஃப் வந்து நீட்டி நிப்பாட்டுவோம், ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஷால்லா ஓதலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.